இல்ல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஸ்கூல்ல வந்து அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டு தலைமை ரெண்டுமே ரொம்ப தெளிவாக திமுக கூட்டணியில் தொடரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அது ரொம்ப ஸ்டெடியா இருந்தாங்க. அதுக்கு உண்டான குழு போட்டாங்க. காங்கிரஸ் தரப்பிலும் குழு போட்டாங்க, திமுக தரப்பிலும் குழு போட்டாங்க. அவருக்கு அகில இந்திய பொதுச்செயலாளர் வேணுகோபால் பேசினாரு. டெல்லியில போய் கனிமொழி ராகுல் காந்தியை பார்த்து பேசிட்டு வந்தாங்க. ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. இந்த முறை எல்லா கட்சிகளுமே அதிகமாக கேட்கறாங்க. எப்பயுமே ஒரு கட்சி 5 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், உங்களுக்கு அதிகமான சீட் கொடுங்கன்னு கேட்கறது எல்லா கட்சிக்குமே ஒரு நார்மலான விஷயம் தான். அப்போ காங்கிரஸுமே எங்களுக்கு வந்து போன முறை 25 கொடுத்தீங்க, இந்த முறை எனக்கு அதிகம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. எதிரெதிர் துருவ அரசியல் பண்ணாலும் கூட ஒரே சித்தாந்தம் தான் ரெண்டு கட்சிக்கும், ஒரே ஐடியாலஜி தான். அண்ணாவும் பெரியாரும் தான் ரெண்டு கட்சியும் கொள்கை தலைவர். திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு கிடையாது. எம்ஜிஆரே திமுக இருந்தவர் தான், திமுகவுடைய பொருளாளர் இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி தான் திமுக. அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் பேர்ல தான் ஆரம்பிக்கிறார். இப்ப ரெண்டு கட்சிகளுக்கும் கொள்கை ரீதியாக எந்த வேறுபாடும் கிடையாது. 2021 தேர்தல் வேறு, 2026 தேர்தல் களமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரெண்டையும் நம்ம வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த ஓட் பேங்க் அந்த ஷேரிங்லாம் விட்டுறணும். 5 வருஷம் ஒரு ஆட்சி நடந்தது. இந்த 5 வருட ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்திருக்கு, என்ன விஷயங்கள் தவறா இருக்கு, எது பெட்டரா, இந்த ஆட்சி ஓகேவா, இதுக்கு ரீப்ளேஸ் ஒன்று ஒரு ஆட்சி வரும். ஒன்னும் சொல்ல போனா அவருக்கு எதிரான சித்தாந்தம் ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறது அண்ணா. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணியோடு தான் வெற்றிகரமான ஒரு ஃபார்முலாவா இருக்கு. அப்ப கூட்டணிங்கிறதும் ஒரு வெற்றிக்கான அடிப்படை. அந்த வெற்றி, அந்த கூட்டணி விஜயனுடைய செயல்பாடுகளையும் விமர்சனத்துக்குரியதாகிட்டே இருக்கு. அப்ப அது வந்து 3வது இடத்துக்காக தான் போயிடுச்சு. ஸோ பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில காங்கிரஸோட கமிட்டி குழு வந்து திமுக பார்த்து சந்திச்சிருக்காங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா இழுபறியில இருந்துச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி. இப்ப கடைசியில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஸோ எத்தனை சீட்டு கேட்பாங்க, எத்தனை மாதிரி சீட்டு அவங்க கொடுக்க போறாங்க? இல்ல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஸ்கூல்ல வந்து அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டு தலைமை ரெண்டுமே ரொம்ப தெளிவாக திமுக கூட்டணியில் தொடரணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அது ரொம்ப ஸ்டெடியாக இருந்தாங்க. அதுக்கு உண்டான குழு போட்டாங்க. காங்கிரஸ் தரப்பிலும் குழு போட்டாங்க, திமுக தரப்பிலும் குழு போட்டாங்க. அவருக்கு அகில இந்திய பொதுச்செயலாளர் வேணுகோபால் பேசினாரு. டெல்லியில் போய் கனிமொழி ராகுல் காந்தியை பார்த்து பேசிட்டு வந்தாங்க. ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ்குள் இருக்கக்கூடிய சில ஆர்எஸ்எஸ் பாஜக ஆதரவாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டணியை எப்படியாவது வந்து கலைக்கணும், அந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும், இந்த காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணின்னு கொண்டு போய் நடுரோட்டில் நிப்பாட்டிடணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இது அகில இந்திய அளவில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மாநிலத்துக்கு இப்போ தேர்தல் நடக்க போகுது. 5 மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 5 மாநிலத்திலையும் குழப்பம். இப்போ அஸ்ஸாமில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் தன் பதவி ரிசைன்மெண்ட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தார். வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கூட்டணியில் இருந்தவங்க தனிச்சு போய் நிற்கிறாங்க. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் கடந்த 50 வருடத்தில் 5 வருடம் திமுக, 5 வருடம் காங்கிரஸ் இருக்கும், 5 வருஷம் கம்யூனிஸ்ட் இருக்கும், மாறி மாறி வரும். கடந்த 2 வருஷமா கம்யூனிஸ்ட் தான் ஆட்சியில் இருக்கு. இப்போ மீண்டும் கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு வரும்னு அங்கே போய் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி மணிசங்கர் ஐயர் பேசிட்டு வர்றாரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளுமே காங்கிரஸ்குள் பிரச்சனை இருக்கிறது. நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் தெரியும். கடைசி நிமிடம் வரை கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி கடைசி நிமிடத்துல ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து சீட் வாங்கி 60 சீட் வாங்கி எல்லாத்தையும் தோத்து போய் 4 சீட்லாம் ஜெயிச்சாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக அகில இந்திய காங்கிரஸ்ல எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனை இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் மட்டும்தான், கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஓரளவு காங்கிரஸ் கொஞ்சம் உயிரோடு இருக்கு. அதுக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தணும். பாஜகவினுடைய திட்டம் என்னன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா, அதுதான் உருவாகணும். அதை நோக்கி தான் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ்குள்ளேயே பாஜக ஆதரவாளர்கள் சிலர் இருந்துக்கிட்டு தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கூட்டணி எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு தாவேகாவுக்கு ஒரு கட்சியை காமிச்சு ராகுல் காந்திகிட்ட போய் எங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு, நீங்க இவர் கூட சேர்ந்தா நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், 3 மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிடலாம். அவர் பிரச்சனையை பார்க்கறது பெரும்பாடா இருக்கு. விஜய் அவரோட பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கு பெரும்பாடா இருக்கு. அவர் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பாடுபட்டு இருக்காரு. அவர் மனைவியை காப்பாற்றுறதுக்கே பாடுபட்டு இருக்காரு. ஆனா இவங்க போய் ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, இந்த ஏரியாவில் பூரா அவருக்கு பாதுகாப்பு இதா இருக்கு, நீங்க சேர்ந்தோம்னா நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் மந்திரி சபையில வந்துடும், கேரளாவில் விஜய் சப்போர்ட் பண்ணிடுவாரு, பாண்டிச்சேரியில் சப்போர்ட் பண்ணிடுவாரு, ஒரே கண்ணில் 3 வாங்கன்னு அங்கே போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தில் எரியிற தீயில் என்ன ஊத்துற மாதிரி அங்கே போய் பார்த்துட்டு வந்து வெளியில பேசுறது, நாங்கள் தாவேக்காவோட பேசுகிறோம், திமுக அட்டாக் பண்ணி எப்படியாவது இந்த கூட்டணியை கலைச்சிடணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், நிறையா சீட் வேணும் அப்படின்னு நிறையா, அதாவது போகாதவருக்கு வழி கேட்குற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாங்க. திமுக தரப்பில் ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக ஒரு விஷயத்த பண்ணாங்க. முதலமைச்சர் சொன்னார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிற ஃபார்முலா எடுபடாது, அது ஃபெயிலியர், நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம். எங்கள் தலைமையில் ஆட்சி, எங்களோட வருகை தோழமைகளுக்கு நாங்கள் மரியாதையான ஒரு சீட்ஸ் கொடுப்போம், நாங்கள் நட்போடு இருப்போம், நாங்கள் அதே நேரத்தில் இறங்கி வேலை செய்வோம், ஜெயிக்க வைப்போம். இதுதான் எங்களுடைய ஃபார்முலா. வரவங்க வாங்கன்னு ஒரு கிளியர் கட்டாக ஒரு சட்டம் மூடினார். அதற்கு பிறகு அவங்க இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னா திருப்பி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க.
பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் போன முறை அவங்களுக்கு 25 சீட் கொடுத்தாங்க. இந்த முறை எல்லா கட்சிகளுமே அதிகமாக கேட்குறாங்க. எப்பயுமே ஒரு கட்சி 5 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், எங்களுக்கு அதிகமான சீட் கொடுங்கன்னு கேட்கறது எல்லா கட்சிக்குமே ஒரு நார்மலான விஷயம் தான். அப்போ காங்கிரஸுமே எங்களுக்கு வந்து போன முறை 25 கொடுத்தீங்க, இந்த முறை எனக்கு அதிகம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். வரக்கூடிய தாள்னா 27 சீட் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட். 27 சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் 25 தானே சொல்லியிருந்தாங்க. போன முறை 25 தான் கொடுத்தாங்க. இப்போ 27 சீட் கொடுக்குறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சீட் 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க இந்த முறை. அப்போ 27 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா சீட். ராஜ்யசபா சீட்டுங்கிறது வந்து அடுத்த டேர்ம். இப்போ 4 பேர் வருது. இந்த 4 பேர்ல இல்ல. அடுத்த டேர்ம்ல காங்கிரஸ்க்கு ஒரு சீட் கொடுப்போம் அப்படின்னா, இல்ல அவங்க இதாவது இப்போ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது தெரியல. இது காங்கிரஸ் தரப்புல பேசி இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து அநேகமாக ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோடும் பேசிட்டாங்க. விசிகா மட்டும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி போறாங்க. அவங்களும் பேசி முடிச்சிட்டாங்கன்னா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்திய வரலாற்றிலே முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியில ஒரு 3 வாட்டி சிஎம்மா இருந்த ஒரு நபர் வேற ஒரு கட்சியில போய், அதுவும் அவங்க ஆப்போசிட் கட்சியில போய் சேர்றது வந்து இப்பதான் முதல் முறை நடந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல போய் அபிஷியலா ஜாயின் பண்ணியிருக்காரு. இது டிஎம்கேக்கு நல்ல விஷயமா போகுமா? இல்ல அது பேக் ஃபயர் ஆகும்னு இல்ல நினைக்கிறீங்களா? முதல்ல அவரு 3 முறை முதலமைச்சரா இருந்தார். மக்கள் 3 முறை அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கல. பட் இருந்தாலும் இருந்திருக்கிறார்ல. அதாவது நம்ம கிளியர் பண்ணிடணும். மக்கள் செல்வாக்கோடு ஒரு கட்சி நடத்தி, மக்கள் தேர்ந்தெடுத்து 3 முறை முதலமைச்சராக இல்ல. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். கட்சியில ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையினால அவரு தற்காலிக முதலமைச்சராக இருந்தார் 3 முறை. அப்புறம் அந்த கட்சியோட முரண்பட்டு வெளில வர்றாரு. இப்ப அதிமுகவுல போய் சேர்ந்திருக்காரு ஓபிஎஸ். நீங்க ஓபிஎஸ் தான் கேட்குறீங்க. ஓபிஎஸ் வந்து இப்ப அதிமுகவுல போய் சேர்ந்திருக்காரு. திமுக, அதிமுக வந்து எதிர் துருவத்தில் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள். எப்படி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போலாங்கிறது கேட்கலாம். எதிர் துருவ அரசியல் பண்ணாலும் கூட ஒரே சித்தாந்தம் தான் 2 கட்சிக்கும். ஒரே ஐடியாலஜி தான். இப்ப அண்ணாவும் பெரியாரும் தான் 2 கட்சிக்கும் கொள்கை தலைவர். திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு கிடையாது. எம்ஜிஆரே திமுகவில் இருந்தவர் தான். திமுகவுடைய பொருளாளர் இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி தான் திமுக. அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கலைஞர் எம்ஜிஆர் வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் பேர்ல தான் ஆரம்பிக்கிறார். அப்ப 2 கட்சிகளுக்கும் கொள்கை ரீதியாக எந்த வேறுபாடும் கிடையாது. காலங்காலமாக 2 கட்சியிலிருந்து அந்த கட்சியில இந்த பக்கம் போறது, இந்த கட்சியில இந்த பக்கம் வருவதுங்கிறது வாடிக்கையா நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப அதே மாதிரி பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே போயிருக்கிறார். இவர் வேறு ஒரு சித்தாந்தம், திராவிடன் ஐடியாலஜி இல்லாம ஒரு மதவாத அரசியலோடு சேர்ந்து கைகோர்த்து போயிருந்தாருன்னு தான் விமர்சனம் பண்ணணும். ஒரே ஐடியாலஜியில் வேற ஒரு கட்சிக்கு போயிருக்காரு. அதனால வந்து இது வந்து அவரை நோக்கி நம்ம விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது, இப்ப இருக்கிற அதிமுகவை அல்ல. அம்மையார் ஜெயலலிதா வச்சிருந்த அதிமுக கிடையாது. எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக கிடையாது. இப்ப எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு அதிமுக. இது இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அதிமுக. இப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அதில் அப்படி பயணிக்க முடியும். அப்படி இருந்தும் கூட ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிடம் வரை நான் அந்த கூட்டணியில தான், அந்த அதிமுகவில் தான் இருப்பேன் அப்படின்னு இந்தியாவில் போய் பேசுறாரு. அமித்ஷாவை பார்த்து பேசுறாரு. ஓப்பனாகவே பேட்டி கொடுக்குறாரு. எடப்பாடி கூட முயற்சி பண்றாரு. கடைசி நிமிடம் வரை அதிமுக தொண்டனாக இருக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி விடலையே. எனக்கு உள்ள விட்டவன் தனக்கு எதிராக ஒருத்தர் வந்துருவாரு, தனக்கு ஒரு போட்டியாளராக வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அதை எப்படி அவர் ஏற்றுக்குவார்? அவர் அப்படி வேற என்ன செய்ய முடியும்? அவர் அரசியல் பண்ணி தான் ஆகணும். அப்போ திமுக ஒரு சாய்ஸாக இருக்கு. திமுக வரவேற்கிறாங்க. ஆல்ரெடி திமுக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் பாதி பேர் அதிமுக இருந்து போனவங்க. அங்கே போனோம்னா நம்மளுக்கு ஒரு கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. திமுகவில் சேர்றாரு. இதில் தான் தப்பு இருக்கு. ஸோ அதே மாரி போன 2021 எலக்ஷன்ல திமுகவுக்கும், அதிமுகவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில லட்சங்கள் ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் நெறைய தொகுதியில ஜெயிச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வாட்டி கூட்டணி சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்றது நல்லாவே மாறியிருக்கு. ஏன்னா போன வாட்டி டிடிவி வந்து தனியா நின்டாரு. அதனால ஏடிஎம்கேட நெறைய ஓட்ட அவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாரு. ஆனா இப்ப அதே டிடிவி இங்க வந்திருக்காரு. போன வாட்டி அவங்க கூட்டணியில இருந்த தேமுதிக பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் டிஎம்கேக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அங்க இருந்தாரு. பட் ஆனா இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அந்த வோட் ஷேர்ன்றது எப்படி பிரிஞ்சு போகும்? பார்த்தா நியூ கமரான விஜய் வேற இருக்காரு. இல்லை, 2021 தேர்தல் வேறு, 2026 தேர்தல் களமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரெண்டையும் நம்ம வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த ஓட் பேங்க், அந்த ஷேரிங்லாம் விட்டுறணும். 5 வருஷம் ஒரு ஆட்சி நடந்தது. இந்த 5 வருட ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் தவறா இருக்கு, எது பெட்டரா இருக்கு, இந்த ஆட்சி ஓகேவா, இதுக்கு ரீப்ளேஸ் இன்னொரு ஆட்சி வேணுமா அப்படிங்கிறத மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. இப்போ இந்த ஆட்சியை பார்த்த வரைக்கும் 5 வருஷத்துல நிறைய மக்கள் நலத்திட்டங்கள், ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்திருக்கு. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக பண்ணியிருக்கிறாங்க. மெடிசன், அந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த கல்வியாக இருக்கட்டும், மருத்துவ
சிகிச்சைகளா இருக்கட்டும், அது அந்த விஷயங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல வடநாடுகளைப் போல தமிழ்நாட்டுல சாதி மத மோதல்களே 5 வருஷத்துல இல்ல. 2வது முதலமைச்சருடைய அந்த அப்ரோச் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போறாரு. விரோத மனப்பான்மை யாரும் எடுக்குறது எதிர்க்கட்சிகளை கூட அவர் விரோதமா பார்க்கறது இல்ல. கடுமையா பேசுறது இல்ல. எல்லார்ட்டயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. அப்ப கூட்டணியும் வந்து பார்த்தா ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் செக்குலர் பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஒர்க் அவுட் ஆன பாலிடிக்ஸ். ஜெயலலிதா கடைசி நிமிடம் இருக்கிற வரைக்கும் அதான் பண்ணாங்க. அந்த அரசியல் தான் திமுக பண்றாங்க. இப்ப ஜெயலலிதா இல்லாத அரசியலை சேர்த்து திமுக பண்ணுது. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பிளஸ். அதிமுகவுக்கு இங்க பாத்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல ஆண்டி இன்கம்பன்சி இருக்கு. 5 வருஷத்துல ஆட்சியினுடைய ஏதாவது கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கவங்க அதிமுகவுக்கு போவாங்களா? அப்படின்னா போக மாட்டாங்க. ஏன்னா, அங்க ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு தலைவர் இல்ல. ஒரு எம்ஜிஆர் மாரியோ, கலைஞர் மாரியோ தலைவர் இல்ல. 2வது பாஜக, அதிமுக கூட்டணி அதிமுக நிர்வாகிகளே ரசிக்கல. பதவியில் இருக்கவங்கன்னா சகிச்சுட்டு இருப்பாங்க. அடிமட்ட தொண்டர்கள் வந்து ரசிக்கல. ஒருவேளை தாவேகா, அதிமுக இன்னும் சில கட்சிகளோடு பாஜக இல்லாத ஒரு அதிமுக வலுவாக ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா, அது இன்னொரு ஆப்ஷனாக பார்க்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷனை அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு கம்பல்ஷன்ல வச்ச கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொன்னா தாவேகா கூட தான் பேசியிருந்தார். அவர் மீது வழக்கு, சம்மந்தி வழக்கு, டெண்டர் வழக்கு இதெல்லாம் காமிச்சு அவரை வந்து வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது அந்த பக்கம் வருது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு? அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் எதுக்கு இங்க இருக்கிறாரு? அவர் மீது வழக்கு. மருத்துவக் கல்லூரி வழக்கு. அத காமிச்சு வேற வழி இல்லாம இவர உள்ள வச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் போன வாரம் வரைக்கும் நான் தூக்குல கூட தொங்கிருவேன்னு சொன்னாரு. அடுத்த வாரம் நாங்க அண்ணன் தம்பி பங்காளின்னாரு. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? வழக்கு. வழக்கால் வளைத்து போட்ட கூட்டணி அந்த பக்கம். இது மக்கள் பூரா தெரியும். அரசியல் இல்லாதவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டணி மீது எப்படி நம்பிக்கை வரும்? பாஜக இவர்களை எல்லாம் மிரட்டி ஒரு வழியில ஒரு கூட்டணியில வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி. இந்த பக்கம் தமிழ்நாட்டின் நலன், மதம் மதநல மதவாத அரசியல் எதிர்ப்பு, தமிழ்நாட்டின் உரிமைகள், மாநில உரிமை இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி. இந்த 2 கூட்டணிக்குள்ள ஒரு ஒரு வழி. இன்னொருத்தர் வந்திருக்காரு. நான் தான் தூய சக்தின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் செயல்பாடே பெருசா இல்ல. அவருக்கு கூட்டணியும் பெருசா இல்ல. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 50 வருஷத்துல கூட்டணிகள் தான் வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. அண்ணா எவ்வளவு பெரிய ஆளுமை. அண்ணா எவ்வளவு பெரிய பேச்சாற்றல் உள்ள நபர். அண்ணா எவ்வளவு பெரிய தம்பிகளை உருவாக்கி வச்சிருந்தாரு. எவ்வளவு போராட்டம் பண்ணாரு. எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. எவ்வளவு களத்துல இருந்தாரு. அப்படிப்பட்ட அண்ணாவே தேர்தலை சந்திக்கிறப்ப ஒரு கூட்டணியோடு தான் தேர்தல் சந்திக்கிறாரு. சொன்னு சொல்ல போனா அவருக்கு எதிரான சித்தாந்தம். ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார் அண்ணா. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணியோடு தான் வெற்றிகரமான ஒரு ஃபார்முலாவா இருக்கு. அப்ப கூட்டணிங்கிறதும் ஒரு வெற்றிக்கான அடிப்படை. அந்த வெற்றி அந்த கூட்டணியும் விஜய்க்கு இல்ல. விஜயினுடைய செயல்பாடு மூலம் விமர்சனத்துக்குரியதாகிட்டே இருக்கு. அப்ப அது வந்து 3வது இடத்துக்காக தான் போயிருச்சு. இப்ப ஆல்ரெடி அதிமுகக்கான ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லையா? அந்த பேஸ் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வருது. அதிமுக தலைவர்கள் கூட்டம் கூட்டமா வெளியேறாங்க. அதிமுகவும் பலகீனமா இருக்கு. கூட்டணியும் ஏற்றுக்கொள்ளல. பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற எல்லாமே அங்க வந்து ஒரு மைனஸா இருக்கு. விஜய்க்கு சரியான கூட்டணி அமையல. அவர் செயல்பாடும் சரியில்ல. நாம் தமிழர் எப்பயும் போல அவங்க தனிச்சு நிற்கிறாங்க. ஒரு 6-7% வாங்க போறாங்கிறது இதுதான் அரசியல் களமாக இருக்கு. அப்படி சுத்தி பார்க்குறப்ப திமுக கூட்டணி வலுவா, ஸ்ட்ராங்கா மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு பக்கம் திமுகவும் கூட்டணி கட்சிகளோட பேசியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளோட பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் அவரோட வேலைகள பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எலக்ஷன் டேட் நெருங்க நெருங்க இன்னும் இந்த கூட்டணி பங்கீடுன்றது பெரிய லெவல்ல போப்போது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எந்த மாரி யார் யாருக்கு எத்தன சீட்ஸ் குடுக்க போறாங்க அப்படின்றது. உங்க நேரத்த செலவு பண்ணி எங்களோட நெறைய விஷயங்கள பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.